வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் குணா. இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். குஜராத்தின் சோமநாதபுரத்திற்கு ஊர்வலமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சோமநாதர் ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக பூஜை செய்து வழிபாடு. பல நூற்றாண்டுகளாக அந்நியர்கள் படையெடுத்தும் அழிக்க முடியாமல் நிலைத்து நீடித்து நிற்கும் இந்திய பண்பாடு சோமநாதர் கோவிலில் பறக்கும் கொடியை சான்றாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கொடிக்காத்த திருப்பூர் குமரனின் நினைவு நாளையொட்டி நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் புகழஞ்சலி. ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தேசிய கொடியை கைவிட மறுத்து காத்தவர் என புகழாரம். கனிம கொள்ளையை தடுக்க முடியாததால் மனமுள்ளவர் திமுகவிலிருந்து விலகியதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, கனிம வள கொள்ளை காட்ஃபாதர் மீது இனியாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்று வினா. வெனிசுலாவில் எண்ணெய் எடுக்க $10,000 கோடி முதலீடு செய்ய நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு. முதலீடு செய்ய பாதுகாப்பு இல்லாத நாடு என்று எக்ஸான் நிறுவன தலைவர் சுட்டிக்காட்டல். இனி விரிவான செய்திகளை காணலாம். குஜராத்தின் சோமநாதபுரத்திற்கு ஊர்வலமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்குள்ள சோமநாதர் ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகங்கள், பூஜைகள் செய்து வழிபட்டார். குஜராத்தின் சோமநாதபுரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி வாகனத்தில் ஊர்வலமாக சென்றார். அவருடன் மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல், துணை முதலமைச்சர் ஹர்சங்கவி உள்ளிட்டோர் சென்றனர். செல்லும் வழியில் இருபுறமும் நின்ற பொதுமக்கள் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஜாபர்கான் படையெடுப்பின் போது சோமநாதபுரம் கோவிலை காத்து உயிர் தியாகம் செய்த வீரர் ஹமிர்ஜித் கோஹில் சிலையை பிரதமர் மோடி வழிபட்டார். இதேபோல அங்குள்ள வல்லபாய் பட்டேல் சிலையையும் வணங்கி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்றான சோமநாதர் கோவிலில் உள்ள சிவலிங்கத்தை பிரதமர் நரேந்திர மோடி வழிபாடு செய்தார். வழிபாடு முடிந்த பின் வெளியே வந்த பிரதமர் மோடி செண்டை மேள கலைஞர்களை பாராட்டியதுடன் மேளமடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். கலைஞர்களுடன் கலந்துரையாடினார். பல நூற்றாண்டுகளாக அந்நியர்கள் படையெடுத்தும் இந்திய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் அழிக்க முடியவில்லை என்றும் அவை தொடர்ந்து இன்றளவும் நீடித்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். குஜராத்தின் சோமநாதபுரத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். அப்போது மாநில முதலமைச்சர் பூபேந்திர பட்டேல் அவருக்கு தலைப்பாய் அணிவித்தார். பொதுமக்கள் சார்பில் பிரதமருக்கு திரிசீலமும் உடிக்கையும் பரிசாக வழங்கப்பட்டது. ஆளுயர மாலையும் அணிவிக்கப்பட்டது. இவ்விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, எந்த நேரமும் சூழலும் நிகழ்ச்சியும் தெய்வீகமானவை என தெரிவித்தார். சோமநாதர் கோவிலை அறக்கட்டளையால் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க தனக்கு வாய்ப்பு கிடைத்தது பெருமையாகும் என குறிப்பிட்டார். தனது உணர்வை சொற்களால் விவரிக்க முடியாது என்றும் இதை உணர்த்ததான் முடியும் என்று பிரதமர் மோடி குறிப்பிட்டார். 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நாட்டின் மீது படையெடுத்தவர்கள் இதை வெற்றி கொள்ளலாம் என்று எண்ணியதாகவும் 1000 ஆண்டுகளுக்கு பிறகும் சோமநாதர் கோவிலில் பறக்கும் கொடி நமது வலிமையையும் திறமையையும் உலகுக்கு உணர்த்துவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். விடுதலைக்கு பின்னர் சோமநாதர் கோவிலை மறுசீரமைத்து மீண்டும் திறக்கப்பட்டு 75 ஆண்டுகள் ஆகுவதாகவும் குறிப்பிட்டார். பல நூற்றாண்டுகளாக அந்நியர்கள் படையெடுத்தும் சோமநாதபுரத்தையும் இந்தியாவையும் அழிக்க முடியவில்லை என்றும் நம் பண்பாடு நாகரிகமும் தொடர்ந்து நீடித்து வருவதாகவும் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். திருப்பூர் குமரனின் நினைவு நாளையொட்டி பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளனர். நாகேந்திரன் விடுத்துள்ள செய்தியில், தன்னுயிரை கொடுத்து தேசிய கொடியை மார்போடு அணைத்து காத்தவர் விடுதலை போராட்ட வீரர் திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டுள்ளார். விடுதலை வேள்வி தன்னின்னுயிரை அர்ப்பணித்த தியாகத்தின் சின்னம் திருப்பூர் குமரன் நினைவு நாளில் அவரது வீரத்தையும் தேசப்பற்றையும் மரியாதையுடன் நினைவு கூர்ந்து வணங்குவதாக குறிப்பிட்டுள்ளார். அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில், ஆங்கிலேயர் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தேசிய கொடியை கைவிட மறுத்து இளம் வயதிலேயே தன்னுயிரை தியாகம் செய்தவர் திருப்பூர் குமரன் என்று குறிப்பிட்டுள்ளார். தாய்நாட்டு விடுதலைக்காக போராடி உயிர் துறந்த திருப்பூர் குமரனை போற்றி வணங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கொள்ளையை தடுக்க முடியாததால் மனமுள்ள நிர்வாகி திமுகவில் இருந்து விலகியதை சுட்டிக்காட்டியுள்ள பாமக தலைவர் அன்புமணி, இனியாவது முதலமைச்சர் விழிப்பாரா என்று வினாவியுள்ளார். தென்காசி மாவட்டம் கடையத்தில் கனிம கொள்ளையை தடுக்க முடியாததாலும் அதன் தீமைகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு புகார் அனுப்பியும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்காததாலும் மாவட்ட சுற்றுச்சூழல் அணையின் துணை அமைப்பாளர் கடையம் சந்திரசேகர் திமுகவிலிருந்து விலகியதை அன்புமணி சுட்டிக்காட்டியுள்ளார்.
தன்மானத்தை காக்க இந்த முடிவை அவர் எடுத்திருப்பதாகவும் மிகவும் சரியானது என தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் கட்டுப்பாடற்ற வகையில் கனிம கொள்ளைகள் நடப்பதாகவும் அது குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு திமுக நிர்வாகியே புகார் அனுப்பியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது இந்த கடிதத்தின் மூலம் தெரிய வந்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். தென் மாவட்டங்களில் பல்லாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு கற்களை வெட்டி கேரளத்திற்கு கடத்தி செல்வதையும் அதற்கு காட்ஃபாதராக திமுகவின் பெரும்புள்ளி ஒருவர் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். திட்டக்குடி அரசு கல்லூரியில் நடைபெற்ற அரசின் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அரசு கலைக்கல்லூரியில் மாணவர்களுக்கு அரசின் மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கணேசன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் கல்லூரி முதல்வர் மணிகண்டன், ஒன்றிய செயலாளர் அமிர்தலிங்கம், நகர செயலாளர் பரமகுரு, நகர துணைத் தலைவர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோரை அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக என்கின்ற நச்சு தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூர் கிழக்கு பகுதியில் 12வது வட்ட திமுக சார்பில் திராவிட பொங்கல் விழாவை முன்னிட்டு போர்க்கிளி மற்றும் புத்தாடைகள் மற்றும் பொங்கல் பரிசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினர் சுதர்சனம் தலைமை வகித்தார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர். ராசா கலந்து கொண்டு திமுக கட்சியின் முன்னோடிகளுக்கு போர்க்கிளிகள் மற்றும் பொங்கல் பரிசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், தொகுதி பார்வையாளர் மோகன், மேற்கு பகுதி செயலாளர் அருள்தாசன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். பின்னர் மேடையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா பேசிய போது 200 தொகுதிக்கு மேலாக வெற்றி பெற்றால்தான் மத்தியில் உள்ள பிரதமர் மோடிக்கு பயம் வரும் என்றும் மாநில உரிமைகளில் கை வைக்காமல் இருப்பார் என்று கூறினார். சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் ஆகியோரை அரசியல் சட்டத்திற்கு உட்பட்டு காப்பாற்ற வேண்டும் என்றால் பாஜக என்கின்ற நச்சு தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் இருக்க வேண்டும் என்றார். கரூரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி மாணவிகளுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். கரூரில் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினின் 72வது பிறந்த நாளையொட்டி மாணவிகளுக்கான குழு விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். இப்போட்டியில் கோகோ, கைப்பந்து, எரிபந்து, கபடி, கூடைப்பந்து உள்ளிட்ட குழு போட்டிகள் நடைபெற்றன. இதில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகளுக்கு 3,85,600 ரூபாய் மதிப்பிலான சுழற் கோப்பை மற்றும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட உள்ளன. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாணிக்கம், இளங்கோ, சிவகாமி சுந்தரி, மாநகர செயலாளர் கனகராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மதுராந்தகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் பொங்கல் வைத்து அனைவருக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இருசக்கர வாகன பழுது நீக்குவோர் நலச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு கட்டுமான உடல் உழைப்பு தொழிலாளர்கள் நலச்சங்கம் சார்பில் பொங்கல் விழா நடைபெற்றது. இந்த விழாவினை சங்க தலைவர் மகேஷ் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், நகர கழக செயலாளர் சரவணன், கட்டுமான தொழிலாளர் நலச்சங்க மாநில தலைவர் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து மிக சிறப்பாக கொண்டாடினர். தொடர்ந்து சங்கத்தின் உறுப்பினர்களிடையே 10 மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை சான்றிதழ் வழங்கப்பட்டது. இதையடுத்து சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் சங்க உறுப்பினர்களுக்கு பொங்கல் தொகுப்பை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். இதில் செயலாளர் கண்ணதாசன், பொருளாளர் பச்சையப்பன், துணை செயலாளர்கள் புருஷோத்தம்மன், சின்னசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். இறையூரில் பொதுமக்களின் நீண்ட நாள் கனவான வீட்டுமனை பட்டாவின் ஆணையை சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே இறையூரில் 32 பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டாக்களை சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் வழங்கினார். இந்நிகழ்வில் வட்டாட்சியர் முருகன், முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் சுந்தரபாண்டியன், ஒன்றிய செயலாளர் ஆறுமுகம், பொதுக்குழு உறுப்பினர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரம் அரண்மனை வாசல் முன் மத்திய பாஜக அரசை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் கருமாணிக்கம் தெரிவித்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள
நகர் காங்கிரஸ் கமிட்டி அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் கரு மாணிக்கம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தினை திருத்தம் செய்த மத்திய பாஜக அரசை கண்டித்து ராமநாதபுரம் அரண்மனை வாசல் முன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். இதில் மாவட்ட பொறுப்பு குழு உறுப்பினர்கள் ராஜாராம் பாண்டியன், ஜோதி பாலன் உட்பட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். ராகுல் காந்தி அவருடைய சிறு பிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைத்துள்ளார்கள் என புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் மாநில தலைவர் ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது என்றும், ராகுல் காந்தி அவருடைய சிறு பிள்ளைத்தனத்தால அனைத்து மக்களும் ஒதுக்கி வைக்கிறார்கள் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய மாநில தலைவர் ராமலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலம் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து ராகுல் காந்தி அதிகாரத்தில் வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதுதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும் என்றார். கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் காங்கிரசின் நிலைமை உள்ளது என்று கடுமையாக விமர்சித்துள்ளார். போலி மருந்து உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு மக்கள் முன்னேற்ற கழக சார்பில் தேர்தல் பிரச்சார கூட்டம் தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. இதில் தொகுதி பொறுப்பாளர் டெல்லி பாபு தலைமை வகித்தார். இக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் தலைவர் ராமதாஸ் கலந்து கொண்டு 300க்கு மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து கூட்டத்தில் பேராசிரியர் ராமதாஸ் பேசிய போது, புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றப் போவதாக கூறி ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய ராமதாஸ், போலி மருந்து உரிமையாளருக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன், மாநில செயலாளர் மோகனசுந்தரம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழக அரசு பொங்கலுக்கு 50 கோடி ரூபாய் மது விற்பனையை இலக்காக வைத்துள்ளது என பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் அப்பம்பட்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி மகளிர் உரிமை மீட்பு பயணம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸின் மனைவியும் பசுமை தாயகத்தின் தலைவருமான சௌமியா அன்புமணி தலைமை வகித்தார். அப்போது மேடையில் சௌமியா அன்புமணி பேசிய போது, நந்தன் கால்வாய் திட்டத்தை செயல்படுத்தினால் விழுப்புரம் மாவட்டமே பசுமையாக இருக்கும் என்றார். தமிழக அரசு பொங்கலுக்கு 50 கோடி ரூபாய் மது விற்பனையை இலக்காக வைத்துள்ளனர் என்றும், இதற்காக மண்டபத்தை வாடகைக்கு எடுத்து மது பாட்டில்களை பத்திரமாக பாதுகாத்து வைத்துள்ளனர் என்றும் குற்றம் சாட்டினார். ஹீரோ யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் அன்புமணி மட்டும்தான் உண்மையான ஹீரோ என்று நடிகர் விஜயை சுட்டிக்காட்டி பேசினார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கணேஷ்குமார் உள்ளிட்ட பாமக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் உள்ள தனியார் பள்ளியில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மேலையூர் தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் கலந்து கொண்டு பொங்கல் பானை அடுப்பில் சூடம் ஏற்றி பொங்கல் வைப்பதை துவங்கி வைத்தார். இதனை முன்னிட்டு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் பொங்கல் பொங்குவது போல் அலங்காரம் மற்றும் காளை மாடுகள் கட்டப்பட்டு கரும்புகளுடன் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதில் உரியடித்தல், மெதுவாக சைக்கிளில் செல்லுதல் ஆகியவை நடைபெற்றது. மாணவ மாணவிகள் மிகுந்த உற்சாகத்துடன் இப்போட்டிகளில் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் சிவகுமார் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் தனியார் மருத்துவமனையில் 2 கைகளும் கால்களும் செயலிழந்த 4 வயது ஆண் குழந்தைக்கு நவீன முறையில் அறுவை சிகிச்சை செய்து சிறுவனின் உயிரை காப்பாற்றி மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர். தஞ்சாவூரில் தனியார் மருத்துவமனை நரம்பியல் மருத்துவர்கள் நவீன முறையில் கழுத்து மற்றும் தண்டுவடத்தில் 8 மணி நேரம் அறுவை சிகிச்சை செய்து சிறுவனின் உயிரை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளனர். தற்போது அறுவை சிகிச்சை முடிந்து 3 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் சிறுவனின் செயலிழந்திருந்த கை கால்களில் அசைவு ஏற்பட்டு உடல்நிலை படிப்படியாக சீராகி வருகிறது.
அச்சிறுவன் தற்போது பிறரது உதவியுடன் நடக்க தொடங்கியிருக்கிறான். இது குறித்து தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் நரம்பியல் அறுவை சிகிச்சை துறை தலைவர் மருத்துவர் அருண்குமார் பேசியபோது, அச்சிறுவன் மீண்டும் நடக்க தொடங்குவதற்கு உதவி இருப்பதில் தாங்கள் மட்டற்ற மகிழ்ச்சி அடைவதாகவும், நவீன நரம்பியல் இமேஜிங் மற்றும் நரம்பு மண்டல கண்காணிப்பு தொழில்நுட்பத்தின் உதவியோடு இந்த அறுவை சிகிச்சையை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் தங்களால் செய்ய முடிந்தது என்று பெருமிதத்துடன் தெரிவித்தார். ராஜபாளையத்தில் பாஜக இளைஞரணி சார்பில் திமுகவை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தனியார் தொலைக்காட்சியின் மக்கள் சபை விவாத நிகழ்ச்சியில் பாஜக இளைஞரணி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகிகளை கைது செய்ய வலியுறுத்தி விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பாஜக இளைஞரணி மேற்கு மாவட்ட தலைவர் கருப்பசாமி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் வடக்கு ஒன்றிய இளைஞரணி தலைவர் பிரசன்னகுமார் உட்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு திமுகவை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். ஆட்சி மாற்றம் பொறுக்காமல் நீங்கள் செய்ய அட்டூழியம் இனி நடக்க விட மாட்டோம். கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம். வன்முறை அரசை கண்டிக்கின்றோம். மகன் காதல் திருமணம் செய்த மருமகளை தண்ணீர் பிளாஸ்கால் அடித்து உயிர் மாய்க்க செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே மதுக்கூர் இடைக்காடு பகுதியைச் சேர்ந்த ரியாஸ் முகமது இப்ராஹிம் ஷமினா பர்வீன் என்பவரை கடந்த ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். பின்னர் ரியாஸ் முகமது இப்ராஹிம் வேலை விஷயமாக துபாய்க்கு சென்ற நிலையில் ஷமினா பர்வீனுக்கும் அவரது மாமியார் ரக்மத் நிஷாவும் வீட்டில் வசித்து வந்தனர். இந்த நிலையில் ஷமினா பிரவீனா பாத்ரூமில் வழுக்கி விழுந்து விட்டதாக அவரது மாமியார் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதையடுத்து அவரை மீட்டு பட்டுக்கோட்டையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பரிசோதனை செய்த மருத்துவர்கள் ஷபினா பர்வீன் இறந்துவிட்டதாக கூறினர். இதை கேட்ட உறவினர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் இது குறித்து ஷமினா பர்வீன் தந்தை மதுக்கூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தொடர்ந்து புகார் அடிப்படையில் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையில் ரச்மத் நிஷாவை கைது செய்து விசாரணை செய்தனர். அப்போது ரச்மத் நிஷா தனது மகன் காதல் திருமணம் செய்தது எனக்கு பிடிக்கவில்லை, வீட்டில் 2 பேருக்கும் தகராறு ஏற்பட்டதால் ஆத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைக்கக்கூடிய பிளாஸ்கை எடுத்து அடித்ததில் மயங்கி விழுந்து இறந்துவிட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியின் கழுத்தை நெரித்து உயிர் மாய்த்து நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி லிங்கப்பையன்பேட்டையைச் சேர்ந்த மூதாட்டி மஞ்சுளா சிறு வயதிலேயே கணவனை இழந்த நிலையில் பிள்ளைகள் இல்லாததால் உறவினர் ஒருவரது வீட்டில் 3 வேளையும் உணவு சாப்பிட்டு வந்துள்ளார். இந்த நிலையில் அவர் வழக்கம் போல் உறவினர் வீட்டில் உணவு சாப்பிட்டுவிட்டு தனது வீட்டிற்கு உறங்க சென்றார். அப்போது அதே பகுதியில் தனியாக வசித்து வரும் மற்றொரு மூதாட்டி வள்ளியம்மாளின் வீட்டின் கதவை மர்ம நபர் ஒருவன் தட்டி உள்ளான். ஆனால் அவர் வீட்டில் இருந்தபடியே ஜன்னல் வழியாக குரல் கொடுத்த போது மர்ம நபர் குடிப்பதற்கு தண்ணி வேண்டும் என கேட்டதால் சந்தேகமடைந்தார். இதனால் மூதாட்டி கூச்சலிட்டதால் அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்தனர். இதனை அறிந்த மர்ம நபர் கையில் வைத்திருந்த பித்தாளை பாத்திரத்தை வீசிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார். அவனை இளைஞர்கள் சிலர் விரட்டி சென்றபோது மூதாட்டி மஞ்சுளாவின் வீட்டின் கதவு திறந்து கிடப்பதை கண்டு அருகில் சென்று பார்த்தபோது கழுத்து நெரிக்கப்பட்டு கழிவறையில் சடலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது குறித்து பொன்னேரி காவல்துறையினர் விசாரணையில் மேற்கொண்ட போது மூதாட்டி அணிந்திருந்த மூக்குத்தி கம்மல் ஆகியவை களவு போய் இருந்தது தெரிய வந்தது. மேலும் இது தொடர்பாக போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஆதம்பாக்கத்தில் ஜெம் தொலைக்காட்சி சார்பில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான குழந்தைகள் கலந்து கொண்டு விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்று தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர். சென்னை ஆதம்பாக்கம் சிறார் பூங்காவில் ஜெம் தொலைக்காட்சியின் சார்பில் மழலையரின் மகிழ்ச்சி பொங்கல் கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் ஜெம் தொலைக்காட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் பொங்கல் வைத்து கொண்டாடினர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட குழந்தைகளுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகளை நடத்தினர். இந்த போட்டிகளில் அந்த பகுதியைச் சேர்ந்த குழந்தைகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டியில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கு ஜெம் தொலைக்காட்சி சார்பாக பரிசுகளை வழங்கினர். மழலையரின் மகிழ்ச்சி பொங்கல் விழாவில் ஜெம் தொலைக்காட்சியின் சார்பில் முத்து, கார்த்திக்,
பாலசெல்வி, மோகன், அபிநயா, கண்மணி, ஸ்னேகா, ஜெனிசா, விக்னேஸ்வரி ஆகியோர் கலந்து கொண்டனர். தென்காசியில் நடைபெற்ற விழாவில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 1,20,00,000 மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தென்காசியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தலைமையில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு 507 பயனாளிகளுக்கு 1,20,00,000 மதிப்பீட்டில் தையல் இயந்திரம், ஸ்மார்ட் போன், உதவித்தொகைகள் ஆகியவற்றை வழங்கினார். தொடர்ந்து தென்காசி ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 3,18,00,000 ரூபாய் செலவில் 10 திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். 2,75,00,000 ரூபாய் மதிப்பிலான 14 திட்டங்களை திறந்து வைத்தார். சுவாமி விவேகானந்தரின் பிறந்த நாளையொட்டி நடைபெற்ற பெண்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாமில் கல்லூரி மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சிகளை பயின்றனர். புதுச்சேரி மாநிலம் பூர்ணங்குப்பத்தில் சுவாமி விவேகானந்தரின் 120வது பிறந்த நாளையொட்டி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் சார்பில் பெண்களுக்கான தற்காப்பு கலை பயிற்சி முகாம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முகாமில் பயிற்றுநராக ஜோதி சிலம்பம், சதுர்த்திய குருகுலத்தின் நிறுவனர் ஜோதி பங்கேற்று பெண்களுக்கான தற்காப்பு கலையின் முக்கியத்துவத்தையும் அவசியமான தற்காப்பு நுட்பங்களையும் மாணவிகளுக்கு விளக்கி பயிற்றுவித்தார். இதில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தற்காப்பு கலை பயிற்சிகளை பயின்றனர். இந்த விழாவை மேலும் சிறப்பிக்கும் வகையில் மலேசியா நாட்டின் மத்திய அமைச்சர் டத்தோ சிவனேசன், ஆச்சலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர்கள் பவானி, வசந்தி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி மாணவிகளை ஊக்குவித்தனர். இந்த விழாவில் நகர செயலாளர் கிருஷ்ணா, நகர இணை செயலாளர் அனுப்பிரியா, நகர துணைத் தலைவர் உதயசூரியன் ஆகியோர் உடன் இருந்தனர். தென்காசி அருகே முத்துமாலைபுரத்தில் கனடா, ஸ்பெயின், நெதர்லாந்து நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் ஊரக பண்பாட்டுடன் ஒன்றிணைந்து பொங்கல் கொண்டாடி மகிழ்ந்தனர். தென்காசி அருகே உள்ள முத்துமாலைபுரத்தில் தோரணமலை ஆலயத்தால் வழங்கப்பட்ட விளையாட்டு மைதானத்தில் ஊர் மக்கள் ஒன்றிணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். இந்த விழாவில் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த அனே என்ற பெண்மணியும், கனடா நாட்டைச் சேர்ந்த முருக பக்தரான கேந்திரிநாத் சுப்பிரமணியன், நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த டெபி ஜாப் இணையர் ஆகியோர் கலந்து கொண்டு பொங்கலிட்டு கொண்டாடினர். முன்னதாக வெளிநாட்டினரை மாட்டு வண்டியில் அமர்த்தி ஊர்வலமாக அழைத்து வந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்தினர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட வெளிநாட்டினர் குழந்தைகளோடு ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். ஊர் மக்கள் ஒன்றிணைந்து பொங்கல் கொண்டாடியதும் மாட்டு வண்டியில் அழைத்து வந்து கொடுத்த வரவேற்பும் சிறப்பான அனுபவமாக இருந்ததாக வெளிநாட்டினர் தெரிவித்தனர். இந்த பொங்கல் விழாவிற்கான ஏற்பாடுகளை தோரணமலை முருகன் ஆலய அறங்காவலர் செண்பகராமன், ஊழியர்கள், ஊர் மக்கள் ஆகியோர் செய்திருந்தனர். ராமநாதபுரம் திருவாடனை அருகே 14 வயது சிறுமியை 17 வயது சிறுவன் கர்ப்பமாக்கியது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை அருகே 14 வயது சிறுமியிடம் 17 வயது சிறுவன் நட்பாக பழகி வந்துள்ளார். ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக மாறியுள்ளது. இருவரும் பல தடவை தனிமையிலும் இருந்துள்ளனர். இதனால் சிறுமி கர்ப்பமாகியுள்ளார். தங்கள் பிள்ளை கர்ப்பமாகியதை தெரிந்து கொண்ட சிறுமியின் பெற்றோர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுவன் மீது புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் சிறுவன் மீது போக்சோ வழக்கு பதிந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் விடுமுறை நாளையொட்டி வந்திருந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் சூரிய உதயத்தை கண்டு மகிழ்ந்தனர். கன்னியாகுமரியில் இன்று அதிகாலை முதலே சூரிய உதயத்தை காண சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அலைமோதி காணப்பட்டது. ஜனவரி 15ஆம் நாள் மகர விளக்கு திருவிழாவுடன் ஐயப்ப பக்தர்கள் கேரளத்துக்கு செல்வது முடிவடைய இருப்பதால் ஐயப்ப பக்தர்களின் வருகை வழக்கத்திற்கு மாறாக அதிக அளவு காணப்பட்டது. சூரிய உதயத்தை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள் செல்பேசியில் படம் பிடித்துக் கொண்டனர். தொடர்ந்து அருகில் இருக்கும் முக்கடலில் நீராடி பகவதி அம்மன் கோவிலில் வழிபட்டனர். அதன் பின் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் சார்பில் இயக்கப்படும் படகில் பயணம் செய்து விவேகானந்தர் மண்டபத்திற்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் சென்று கண்டுகளித்தனர். சுற்றுலா பயணிகள், ஐயப்பன் பக்தர்கள் வருகையால் உள்ளூர் கடை வணிகர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இனி வருவது திரையுலக செய்திகள். கன்னியாகுமரியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் நடிகை தேவயானி கலந்து கொண்டு அவர் நடித்த நினைத்தேன் வந்தாய் படத்தின் பாடலை பாடி அசத்தியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் 5 கிராமத்தில் உள்ள ரஸ்தகாடு கடற்கரையில் கலப்பை மக்கள் இயக்கம் சார்பில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் அப்பாவு, நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த், நடிகை தேவயானி ஆகியோர் கலந்து கொண்டனர். இதன் பின்னர் மேடையில் நடிகை தேவயானி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். இதையடுத்து நடிகை தேவயானி பொதுமக்களின் வேண்டுகோளுக்கு இணங்க தனது நடிப்பில் வெளியான நினைத்தேன் வந்தாய் படத்தில் இடம்பெற்ற மல்லிகையே மல்லிகை என்ற பாடலை மேடையில் பாடி அங்கிருந்த பொதுமக்கள் மத்தியில் கவனத்தை ஈர்த்துள்ளார். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத காரணத்தால் இன்றைக்கு பராசக்தி திரைப்படம் வெளியானாலும் மக்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவில் இல்லை என்று திரையரங்கு உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திரையரங்குகளில் பொங்கல் திருநாளையொட்டி வெளியாகிய பராசக்தி திரைப்படம் எந்தவித ஆரவாரம் இல்லாமல் காணப்பட்டது. இது தொடர்பாக ரசிகர் ஒருவர் செய்தியாளர்களிடம் பேசிய போது, பொங்கல் பண்டிகைக்கு ஜனநாயகன் திரைப்படத்தை எதிர்பார்த்து காத்திருந்ததாகவும், ஆனால் படம் வெளிவரவில்லை என்பது தங்களுக்கு ஏமாற்ற ஏற்படுத்தி தந்ததாகவும் வேதனை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், திரையரங்குகளில் கொண்டாட்டம் இல்லாத பொங்கலாக இருப்பதாகவும், ஜனநாயகன் திரைப்படம் வெளியானால்தான் பொங்கல் பண்டிகை ஆரவாரமாக இருக்கும் எனவும் தெரிவித்தார். இதையடுத்து திரையரங்கு உரிமையாளர்கள் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாத காரணத்தால் இன்றைக்கு பராசக்தி திரைப்படம் வெளியானாலும் மக்கள் கூட்டம் எதிர்பார்த்த அளவில் இல்லை என்றும் கூறினார். இனி வருவது உலக செய்திகள். ஈரானில் போராட்டக்காரர்களுக்கு அமெரிக்கா உதவ தயாராக இருப்பதாக அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ஈரானில் அரசிற்கு எதிராக போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் ஏராளமான பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதுகுறித்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் ஈரான் சுதந்திரத்தை எதிர்பார்க்கிறது என்றும், இதற்கு அமெரிக்கா முன் எப்போதும் இல்லாத வகையில் உதவ தயாராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இனி வருவது விளையாட்டு செய்திகள். பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் தொடரின் அரையிறுதிப் போட்டியில் கரோலினா முச்சோவை வீழ்த்தி சபலின்கா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார். ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் ஓபன் சர்வதேச டென்னிஸ் தொடர் போட்டி நடைபெற்று வருகிறது. இந்த தொடரின் பெண்கள் ஒற்றையர் பிரிவின் அரையிறுதிப் போட்டியில் நட்சத்திர வீராங்கனையான பெலாரஸின் அரினா சபலின்கா செக் குடியரசின் கரோலினா முச்சோவாவுடன் மோதினார். இதில் சிறப்பாக ஆடிய சபலின்கா 6-3, 6-4 என்ற நேர் செட் கணக்கில் வென்று இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். குஜராத்தின் சோமநாதபுரத்திற்கு ஊர்வலமாக சென்ற பிரதமர் நரேந்திர மோடி சோமநாதர் ஆலயத்தில் சிவலிங்கத்திற்கு அபிஷேக பூஜை செய்து வழிபாடு. பல நூற்றாண்டுகளாக அந்நியர்கள் படையெடுத்தும் அழிக்க முடியாமல் நிலைத்து நீடித்து நிற்கும் இந்திய பண்பாடு சோமநாதர் கோவிலில் பறக்கும் கொடியை சான்றாகும் என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கொடிக்காத்த திருப்பூர் குமரனின் நினைவு நாளையொட்டி நாகேந்திரன், அண்ணாமலை ஆகியோர் புகழஞ்சலி. ஆங்கிலேயரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் தேசிய கொடியை கைவிட மறுத்து காத்தவர் என புகழாரம். கனிம கொள்ளையை தடுக்க முடியாததால் மனமுள்ளவர் திமுகவிலிருந்து விலகியதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, கனிம வள கொள்ளை காட்ஃபாதர் மீது இனியாவது முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பாரா என்று வினா. வெனிசுலாவில் எண்ணெய் எடுக்க $10,000 கோடி முதலீடு செய்ய நிறுவனங்களுக்கு ட்ரம்ப் அழைப்பு. முதலீடு செய்ய பாதுகாப்பு இல்லாத நாடு என்று எக்ஸான் நிறுவன தலைவர் சுட்டிக்காட்டல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.